வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு முதல் பிறக்கும் குழந்தைகளின் புதிய தலைமுறையின் பெயரை பற்றியும் அதற்கு முந்தைய தலைமுறைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு புதிய பெயர் வைக்கப்படும். 1928 மற்றும் 1945க்கு இடையில் பிறந்தவர்களை சைலண்ட் ஜெனரேஷன் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் போர், பொருளாதார மந்தநிலை மற்றும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை உள்ளிட்ட சில கடினமான சூழ்நிலைகளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். இந்த தலைமுறையினர் பொதுவாக அதிகாரத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டவர்கள். இவர்கள் தங்களது தொழில் வாழ்க்கையின் பெரும்பகுதிக்கு ஒரே வேலை அல்லது நிறுவனத்தில் பணிபுரிந்தனர். இவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கைகள், அவர்களது உறவுகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். அடுத்ததாக 1946 மற்றும் 1964க்கு இடையில் பிறந்த குழந்தைகளை பேபி பூமர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் பிறந்த இவர்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கடின உழைப்பு கொண்டவர்களாகவும் தங்கள் பணியில் மிகுந்த அர்ப்பணிப்பு கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதிலும் அதை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவதிலும் திறமை கொண்டவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக 1965 மற்றும் 1980க்கு இடையில் பிறந்த குழந்தைகளை ஜென் எக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் உணவு, உடை உள்ளிட்ட அடிப்படை செலவுகளுக்கு பணம் தேடி தவித்தவர்கள். பணப்பற்றாக்குறை உள்ள காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதால் ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி செலவழிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இவர்களுக்கு வீடு வாங்குவது என்பது அவர்களின் பெருங்கனவு மற்றும் லட்சியமாக இருந்தது. இவர்கள் வேலைவாய்ப்பு என்றாலே அரசு பணிதான் என்ற மனப்பான்மையில் இருந்தவர்கள். ஆணுக்கு நிலமும் பெண்ணுக்கு தங்கமும் மட்டுமே பாதுகாப்பு தரும் என்பது இவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. அடுத்ததாக 1981 மற்றும் 1996க்கு இடையில் பிறந்த குழந்தைகளை மில்லினியல்ஸ் அல்லது ஜென் ஒய் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் வளர்ந்த உலகம் சற்று வேறானது. கடன் போட்டு வீடு வாங்குவதை விட வாடகை வீட்டு இருந்துவிட்டு போகலாமே என்ற மனப்போக்கு கொண்டவர்கள். டெக்னாலஜி யுகத்தில் வாழும் இவர்கள் விலை குறித்த சிந்தனையின்றி ஃபோன் முதல் கார் வரை லேட்டஸ்டாக தேடி வாங்குவார்கள். சேமிப்பை விட அதிகமாக கடன் இருந்தும் நிம்மதியாக உறங்கும் தலைமுறை சேர்ந்தவர்கள். உலகம் முழுவதும் சுற்ற வேண்டும், புதிய கலாச்சாரங்களை சந்திக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்கள். இவர்கள் 9 to 5 வேலையை விட ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி அதில் கால நேரம் பார்க்காமல் உழைக்க விரும்புபவர்கள். இவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க விரும்புபவர்கள். அடுத்ததாக 1997 மற்றும் 2009ற்கு இடையில் பிறந்த குழந்தைகளை ஜென்சி அல்லது ஜென் இசட் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் பிறக்கும்போது உலகமே டெக்னாலஜியின் கட்டுப்பாடுகள் வந்திருந்தது. இவர்களால் எந்த சிரமமும் இன்றி அலைபேசி மற்றும் கணினிகளை கையாள முடியும். தினம் தினம் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்கள். மல்டி டாஸ்கிங், வயதுக்கு மீறிய முதிர்ச்சி, எதையும் எளிதில் கிரகிக்கும் தன்மை ஆகியவை இவர்களின் சிறப்பம்சங்களாகும். பிராண்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள்தான் சமூக வலைத்தள போக்கை நிர்ணயிப்பவர்கள். மிக இளம் வயதிலேயே வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள். அடுத்ததாக 2010 மற்றும் 2024க்கு இடையில் பிறந்த குழந்தைகளை ஜென் ஆல்ஃபா என்று அழைக்கிறார்கள். இப்போது இளைஞர்களாக இருக்கும் பலர் ஜென் இசட் அல்லது ஜென் ஆல்ஃபா தலைமுறை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இனி 2025ஆம் ஆண்டு முதல் 2039ஆம் ஆண்டு வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு ஜென் பீட்டா தலைமுறை என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் ஜென் பீட்டா என்று மட்டும் அழைக்கப்படாமல் பீட்டா பேபி என்றும் அழைக்கப்படுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் ஏஐ யுகத்தில் வாழ்வார்கள். ஏஐ பயன்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இப்போது இருக்கும் பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் இவர்கள் டீனேஜாக இருக்கும் சமயத்தில் மறைந்து போக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இவர்கள் ஃபோன் பயன்படுத்தும் முறை பெரும்பாலும் மாறும். விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பம் இவர்கள் காலத்தில் அதிக பயன்பாட்டில் இருக்கும். This video is sponsored by BuyMode E-Commerce Private Limited. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.